அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதை செஞ்சாலுமே ஃபர்ஸ்ட் மனசுல தைரியத்தோட செய்யணும். நம்ம எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, நமக்கு ஃபர்ஸ்ட் தைரியம் இருக்கணும். இதை நம்மளால முடிக்க முடியும், எவ்வளவு தடைகள் வந்தாலும் நம்ம இதை நிச்சயமா செஞ்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிறது இருக்கணும். அது எப்படின்னா, மன உறுதி வேண்டும் அப்படிங்கிற கதையில அதை பார்ப்போம். எப்படின்னா, ஒரு நாட்டுல ஒரு அரசர் இருக்காரு. அந்த அரசர் நல்லா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. அப்படி சரியில்லாம போகும்போது திடீர்னு அவரே எதிர்பார்க்காத விதமா என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட 2 கண் பார்வையும் பறி போயிடுச்சு. மருத்துவர்லாம் எவ்வளோ பண்ணி பார்க்குறாங்க, அவங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ மருத்துவர் திடீர்னு யோசனை வந்துச்சு. அவர் சொல்றாரு, நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க இருந்து போயிட்டு ரொம்ப தூரம் போனா ஒரு மலை இருக்கு, நம்ம ஊர் எல்லையை தாண்டினதுக்கு அப்புறமா ஒரு மலை இருக்கு. அந்த மலை மேல போயிட்டு ஒரு மூலிகை இருக்கு. அந்த மூலிகை செடியை பறிச்சுட்டு அதுல இருந்து சார அரசர் கண்ணுல விட்டோம்னா பார்வை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அந்த வைத்தியர். சரி அப்படின்னு சொல்லிட்டு யாரை அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த அரசருக்கு 3 மகன்கள். ஃபர்ஸ்ட் பையனை ஃபர்ஸ்ட் அனுப்புறாங்க. போகும்போது அந்த ஊர் எல்லையை தாண்டினோடனே அவன் கிட்ட ஒரு தேவதை தோன்றுச்சு. அவன் முன்னாடி சொன்னுச்சு, நீ எங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குது அந்த தேவதை. அவர் உடனே அந்த அரசனோட பையன் சொல்லியிருக்கான், இது மாதிரி நான் அப்பாவுக்கு கண்ணு தெரியல, பார்வை போயிடுச்சு, அந்த மூலிகை எடுக்க போறேன் அப்படின்னு. சரி வா, நான் உனக்கு வழி காட்டுறேன். நான் வலது பக்கம் திரும்புன்னு சொன்னா நீ வலது பக்கம் தான் திரும்பணும், நான் இடது பக்கம் திரும்புன்னு சொன்னா இடது பக்கம் தான் திரும்பணும், நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் நீ கேட்கணும், ஆனா பின்னாடி மட்டும் நீ திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த தேவதை. சரி அப்படின்னு சொல்றான். அவனும் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வலது பக்கம் திரும்ப, இடது பக்கம் திரும்ப, நெல்லு இந்த பக்கம் போய் எல்லாமே கேட்டுட்டு வரான். திடீர்னு பார்த்தா அந்த தேவதை வர்ற சவுண்ட், அதோட கொலுசு ஒலி கேட்காம போயிடுது. ஆஹா, என்னடா கொலுசு சத்தம் காணுமே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தான். இவன் அந்த நிபந்தனையை மீறினதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே கல்லா மாறிட்டான். கற்சிலையா மாறி அதே இடத்துல நின்றுட்டான். சரின்னு சொல்லி அந்த அரசனோட 2வது பையன் அனுப்புறாங்க. 2வது பையன் போறாரு. அவரும் போனா அதே மாதிரி தேவதை சொல்லுது, நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்கணும், என்ன நடந்தாலும் நீ திரும்பிடாத, நீ திரும்பினதுனாலதான் உன்னோட சகோதரனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கான். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமான சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா சிரிப்பு சத்தம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இவனுக்கு பயம் வந்துருச்சு. எங்க இருந்து அந்த சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் வர்ற திசைய திரும்பி பார்த்தான். இவனும் அந்த கண்டிஷனை மீறினதுனால என்ன ஆயிட்டான், இவனும் கற்சிலையா மாறிட்டான். இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னா திரும்ப வீட்டுல இருந்த 3வது அரண்மனையில இருந்த 3வது மகனை அனுப்புறாங்க. 3வது மகன் போனாரு. அதே மாதிரியே தேவதை சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் செய்யணும், திரும்பி பார்க்க கூடாது, ஒரு இடத்துல நிக்க கூடாது, எல்லாமே சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போறாரு. எல்லா எதிர்ப்பையும் மீறி போறாரு. இதே மாதிரி இந்த பக்கம் திரும்புங்க, அந்த பக்கம் திரும்புங்க, நில்லுங்க, சிரிப்பு சத்தம் எல்லாமே கேக்குது. இவர் எதையுமே கண்டுக்கல, எதை பத்தியுமே யோசிக்காம முன்னேறி போய்கிட்டே இருந்தாரு. முன்னேறி போனோன்னா அந்த மூலிகை செடி அவருக்கு கிடைச்சிச்சு. அந்த செடியில இருந்து சாறு எடுத்துட்டு வெற்றியோட அரண்மனைக்கு வந்துட்டாரு. இவர் எப்படி வந்தாரு அப்படின்னா, அந்த பின்னாடி வந்த தேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட மனசு. நம்ம ஒரு செயலை செய்யறோம்னா அந்த பின்னாடி இருந்து நம்ம மனசு சொல்லும், இதுல நீ ஜெயிப்ப, ஜெயிக்க மாட்ட, இதுல நீ இப்படி போ, இப்படி போ, 1008 வழி சொல்லுங்க உங்களுக்கு. எந்தெந்த தடங்கள்லாம் ஏற்படுத்த முடியுமோ எல்லா தடங்களையும் ஏற்படுத்தும். நீ இதை பண்ண, இதை பண்ணாத, ஒருவேளை இதை இப்படி பண்ணிருக்கலாமோ, இதை பண்ணாம இருந்தா இதை இப்படி மாத்தி பண்ணிருக்கலாமோ, என்னவெல்லாமோ சொல்லி தரும். அந்த தடைகளை எல்லாத்தையும் உடைச்சிட்டு மனசுல யார் உறுதியோட கடைசி வரைக்கும் அந்த செயல்ல கரெக்டா இலக்க நோக்கி போறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதனால உங்க குழந்தைகிட்ட சொல்லுங்களேன், சொல்லிதான் பாருங்களேன். ஒரு சின்ன படிப்பா இருக்கட்டுமே, எக்ஸாம்பிள் அவங்களுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறது அவங்களோட கல்வியை மட்டும்தான் நினைப்பீங்க. ஏன்னா படிச்சா அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்குவான், அவங்கவுங்க வாழ்க்கையை குழந்தைங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் பெற்றோர்களாகிய நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபீல் பண்ணுவோம். அதனால அவங்க கிட்ட சொல்லி பாருங்க. ஒரு சின்ன கொஸ்டினா இருக்கட்டும், அந்த பக்கம் திரும்பாத, இந்த பக்கம் திரும்பாத, டிவி சத்தம் கேட்கும், ஃபோன் பேசுற சவுண்டு கேட்கும், எது வேணாலும் கேட்கட்டும், நீ அதை படிச்சு முடிக்கணும், அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், ஒரு கொஸ்டினா அதை எழுதி முடிக்கணும் அப்படிங்கிறதுல நீ உறுதியாயிரு. அப்படி உறுதியா இருந்தனா நீ அதுல ஜெயிக்க முடியும். நீ இதுல சின்ன விஷயத்துல இருந்து கத்துக்கிட்டா அப்புறம் பெரிய விஷயமா இருக்க வாழ்க்கையிலையும் ஜெயிச்சு வெற்றி கிடைக்கும் உனக்கு அப்படின்னு நீங்க ஒரு தடவை சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்துட்டு நீங்களே உங்களுக்கு அதோட ரிசல்ட் உங்களுக்கே கிடைக்கும் பாருங்க. அப்புறமா நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க. நன்றி, வணக்கம்.